தவிர நகை போடும் 1 கிலோ தான் ஒரு ஆளு கொடுக்குறோம். யாழ்ப்பாணத்தில் எல்லாம் வந்து கலப்படம் தானே. 9 மணிக்கு கல்லு கடைக்காராது போய் ஐயா நாங்கள் ஆயிருக்கோம். என்னன்னு உங்களுக்கு இது செய்யணும்ன்ற எண்ணம் வந்தது? பெரிய நண்டு போடுறத விட ஆசாத்தி மனசுல. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் எங்கே நிற்கிறோம்? நான் பக்கத்துல நின்றாலே தெரியணும் யாழ்ப்பாணத்துல யாழ்ப்பாணத்துல இங்க மாணிப்பாய கிட்ட ஒரு இடத்துல இருக்கிறோம். விடிய காலமே ஒரு காரணம் வந்து நின்றது. கண் நித்திர கூட இன்னும் போயில ப்ரோ. நித்திர தூக்கத்துல கல்லு தவறனைக்கு போடும். யாழ்ப்பாணம் அதுவும் இளவாலையில் இருக்கிற கல்லு தவறனைக்கு போகணும். அதுக்காக உடனே நினைச்சிடாதீங்க என்னதுக்காக போகிறோம்ட்டு. ஆனால் அங்கே வந்து இந்த கல்லு தவறனில் வந்து கல்லு குடிக்கலாம் ப்ரோ. இந்த கல்லு வந்து உடலுக்கு ஆரோக்கியம். இன்றைக்கு அலஸ்டியம் ப்ரோ வந்து குடிச்சு காட்டுவாரு. இயற்கையா குடிக்கிறாங்க. எங்களோட பாட்டி வேற எல்லாம் வந்து சொல்றேன், முதல் அந்த தோசை செய்ய எல்லாம் வந்து அந்த கல்லு விட்டு முதல் நாள் சொல்லி விடணும். போய் ஒரு கிளாஸ். இதுக்கு முதல்ல ஒரு கல்லு தவறனை போனாங்க எதிர்பார்க்காம கேரனர்ல போனாங்க. அதே மாதிரி ஒரு கல்லு தவறனை போய் இன்றைக்கு கூழ் குடிக்க போறோம். ஏன்னா இவர் சொல்றாரு அப்படி ஃபேமஸா இருக்கும். நாங்க போற வழியில பாப்போம். இதுல ஒரு அண்ணன் சந்திச்சுன்னா அவரும் சொன்னவர் எனக்கு அவர்கிட்ட கதையை கேட்க இன்னும் கொஞ்சம் ஆர்வம் வந்துட்டு. இளவாலையில தான் கல்லு ஃபேமஸ்ன்ற மாதிரி சொன்னார். அதோட கூழும் வந்து டேஸ்டா இருக்கும். ஜெசி ப்ரோ கண்டுபிடிச்சி வவுனியால இருந்து வந்திருக்கிறோம். போய் கூழ் குடிச்சு ஃபன் பண்றோம். அதோட வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் சொப்பனத்துல போய் கொண்டு இருக்கிறோம். இதுல பாருங்க சொப்பனம் விடியப்புறம் வெளிக்கிட்டு நான் மல்லாவில இருந்தான் பாருங்க. அலஸ்டி ப்ரோ அதுக்கேற்ற மாதிரியே ஷர்ட் கலர்ல போட்டுட்டு வந்திருக்காரு. எப்படி இது டபுள் கலர் ரொம்ப ஒரு கல்யாணம் போடும். வீட்டாவே வலிக்கிறீங்களா? அப்போ ரெடியா வலிக்கிட்டு வந்தாச்சு. அதே மாதிரி ஜெரினும் ஹாய். ரைட் ஓகே சரி. இப்போ முன்னுக்கே அந்த தோட்டம் இருக்கு, வாழை தோட்டம். இப்போ அதுக்குள்ள அலஸ்டி ப்ரோ வாங்க போவோம் மட்டும் கூட்டிட்டு போறாரு. என்னதுக்கா? அதான் யாழ்ப்பாணத்தில் வந்து இப்படி கிராமிய தோட்டங்களை கூடுதலாக பார்க்கலாம். வயல்காரங்கள் வந்து அடிக்கிறாங்களோ தெரியல ப்ரோ. அது சரி. வயலுக்கா கல்லண்டான்னு சொல்லிகள் பப்பா வாழை கத்தரி வெண்டி இப்படி ஒரு தோட்டம் செய்தால் நல்லா இருக்கு. வேணா ப்ரோ எப்படி கூலாக இருக்கு பா. ஹலோ பா. சரி இதுலேருந்து எவ்வளோ வரம் போகணும் 5 கிலோமீட்டர் போகணும். என்ன இதில் 2 அண்ணாக்களும் நிற்கணும். அவைல் டைம் கதைப்பேன் வேணா. இந்த ஊர் அண்ணையாக்கள், இளவாலை ஊர் அண்ணையாக்கள் இதில் நிற்கிற அண்ணா வந்து எங்களோட வீடியோஸ் பார்க்குற 2 காய்ச்சர் எங்களை ஃப்ரெண்ட் ஒரு அளவு மச்சான் தான் சொல்லுவேன். பணம் கட்டி இருக்கண்ணா. எந்த இடத்துல இருந்தாலும் எங்க இடத்துல பணம் கட்டி வாங்குறது. இவர் வவுனியால இருந்து வந்தவர் கல்லு தவறனை நான் சும்மா சொல்றேன். பணம் கட்டி காய்ச்சல அந்த இதை போய் எடுக்கலாம். நீங்க அங்க இருந்தா எல்லாரும் பாருவாங்க. ஆனா அங்க வந்து நாங்க எங்கட ஆக்களுக்கு வந்து 1 கிலோ தான் ஒரு ஆளு கொடுக்குறது. அங்க வந்து ஃபேமஸ் படிக்க எல்லாருக்கும் 5 கிலோ 10 கொடுக்குறேன். அதான் கூடுதலா வெளிநாட்டுக்காரர் வந்து ஆக்களை வச்சு தான் அதை பண்ணி கொடுக்குறோம். இளவாலையில இது என்ன பேர் கல்லுக்கு ஆபரேஷன் பக்கத்துல என்ன கூல் அது ஃபேமஸ் தானே. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் கொடுக்குறேன். மட்டும் தான் கல் இருக்கு. கூழ் எல்லாம் காய்ச்சி கொடுப்பாங்க. ஃபேமஸாக இருக்கும். அங்கே போனால் இப்போ நிறைய பேர் இருப்பாங்க. அங்கே தான் போகிறோம் நாங்களும். அங்கே பிரச்சனை இல்லை. அங்கே கீரிமலை அங்கே ஆக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. கீரிமலை இளவாலைக்குள்ளே வரும். கீரிமலை இளவாலைக்காம் வரும் என்ன தெரியல சரியா. இதுதான் எங்களை தான் கீரிமலை ஒன்று தான் கொஞ்சம் ஃபேமஸாக கிடக்குது. கோஆப்ரேஷன் மற்றது ஊராக குழம்ப போகிறாங்களே கோபுரம் அதான் இருக்கிறதா சொல்லு. எங்களோட கல்லு ஃபேமஸ் ஆகும். நான் இன்றைக்கு தான் கேள்விப்படுறேன். பாருங்க யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஆளுங்க தெரியல கல்லு கொண்டு போயிடும். யாழ்ப்பாணத்தில் எல்லாம் வந்து கலப்படம் தானே. இங்கே வந்து எல்லாம் ஒரு இங்கே வந்து பனியல் கூட தானே. அப்புறம் இங்கேயோட தான் வெளிநாட்டுக்காரில் வந்து எல்லாம் குடிக்கிறோம். அப்படியே முட்டியில் அப்படியே வாக்கி வச்சு குடிக்கிறோம். பிரச்சனை இல்லை. போய் பாப்போம். இன்ட்ரெஸ்டா இருக்கா? இல்ல வெயில் நீங்க சும்மா கல்லு கடைக்கு போக முடிய நேரா போனீங்கன்னு சொன்னால் இளவாலை சந்தி அங்கே போனா சேந்தான்குளம் அந்த ரோட்ல போகணும். அதில் கோவில் இடத்துல இருக்கா அது கோஆப்ரேஷன். நேராக போங்க. அப்படியே இளவாலை சந்தியை தாண்டி அங்கே போனா கோஆப்ரேஷன் கொஞ்சம் சைட்டாக கிடக்குது. ரைட். மற்ற அதில் இப்போ பூங்கா மட்டும் வந்துருக்காங்க. என்ன பூங்கா வச்சா நட்பு மண் இருக்கா எல்லாம் எங்களோட இயக்கச்சிலுக்கு ரீச் ஆஃப் மாதிரி அதை எம்ஜிஆர் செய்து விட்டுருக்கான். சரி இப்படி அண்ணா கூட பேர்
என் பேர் ராணா. அண்ணா வைக்கப்படுற வடிவா காய்ச்சவர் என்னென்ன வைக்கப்பட இருக்கு உங்களை பற்றி தப்பா சொல்றதா இல்லையே அதான் சரி நாங்கள் போவோம் என்ன சரிண்ணா சந்திப்போம் என்ன சரி வலிக்கிட்டோம் அதோட வந்து எல்லாரும் சொன்னதே கல் இதுண்டு ஆனால் இஞ்சால வந்து என்ன சொல்ற பொயிலே விவசாயம் இருக்கும் போல இருக்கு என்ன ப்ரோ கோயில ஃபேமஸ் ப்ரோ இஞ்சால கோயில தோட்டங்கள் பாக்குறீங்க இங்க வந்து இந்த தோட்டங்கள் வந்து கணக்கு இருக்கு எனக்கு தோட்டங்கள் இங்க ஐயா சைக்கிள் யாழ்ப்பாணம் வந்தா இந்த வேலியல் இந்த மாதிரி காட்சிகளை பாருங்க ப்ரோ இயற்கை காட்சி இதெல்லாம் கூட வவுனியால பாக்கலாம் ஒரு சில விஷயங்கள் இப்படி வேலிகள் எல்லாம் வவுனியா பொறுத்த மாதிரிலாம் பாக்குறது அரிது யாழ்ப்பாணத்துல வந்தால் தான் பார்க்கலாம் குறிப்பாக தீவ பகுதிக்கு போனால் இப்படி இந்த தடியில் இருக்கிற இதுகளை பார்க்கலாம் இழுவந்தடி என்று சொல்கிறது இப்போ எங்கே கல் கோபுரேஷன் இருக்குன்னு தெரியாது பாப்போம் ஆக்கள்கிட்ட போய் தான் விசாரிக்கணும் எவ்வளவு தைரியமா கல் கோபுரேஷனுக்கு போறீங்க எப்படி அதே ஒரு வீடியோ எடுத்து போடுறீங்க பாருங்க அங்கே தான் இருக்கிறீங்க நாங்கள் வந்து குடியை செய்யறதில்ல அப்போ அதெல்லாம் கல் குடிக்கிறதுக்கு அப்படி காட்டினா அதை போடணுமா ப்ரோ குடியே கிடைக்கும் குடி பழக்கத்து நாட்டே கிடைக்க வேண்டும் கல் ஆரோக்கியம் எங்களோட ஐயோ குழந்தை இடிப்பாங்க அவ்வளோ இருக்கு அப்படி வேகமாக வர்றாங்க இதில் ஒரு மாதா சிலுவை சேச்சு ஒன்று இருக்கு இதில் ஒரு இது இருக்கு சவக்காலை இது என்னன்னா வந்து கல்லு கடை தெரியும் தானே இப்ப கல்லு கோபுரேஷன்ல நல்ல வயசான ஆக பிடிச்சா பழங்கதையில் சொல்லிக்கணும் அப்போ நான் அப்படி ஆனா நாங்க வேலைக்கு போறோம் 9 மணிக்கே கல்லு கடைக்கு யாராவது போய் பார்த்துருக்கீங்களா ஆனா நாங்க போறோம் ஏன்னா எந்த டைமுக்கு கூழ் தருவாங்கன்னு தெரியல அதான் பிரச்சனை சரி இதுல தூரத்துல பார்த்தா உயரமான கோபுரம் ஒன்று தெரிஞ்சது ஆனா இது வந்து ரெண்டு பாத்தீங்கன்னா என்ன கோயில்னு தெரியல ஆனா பிரம்மாண்டமா இருக்கு இந்த கோயில் இதுல பாருங்க அப்புறம் என்ன கோயில் எனக்கு தெரியாது தெரியாது சரி மேப்ல பார்ப்போம் இது வந்து பெரிய விளான் கோயில் பிள்ளையார் கோயில் ஓகே இப்படியே காட்டுங்க கோபுரத்தை என்ன ஓகே சரி அப்படி எப்படிங்க இது இதாலே வந்து ஜாயிண்ட் ஆகும் ப்ரோ இது அதால நேரா போனீங்கன்னா இளவாலை ரைட் இது இளவாலை சந்தி ஐயா அஞ்சலம் கல்லு தவறுனங்க இருக்கையா என்னையா சரியா விடிய காலமே கல்லு குடிக்க போறாங்க நேரா கல்லு கோபுரேஷன் எங்க இருக்கு சொல்லுங்க தெரியாது ஐயா இந்த கல்லு கோபுரேஷன் எங்க இருக்கு இந்த கூழ் எல்லாம் வைப்பாங்க சேந்தான்குளம் நேரம் போனோம் அங்கேயா இருக்கு விடிய காலமே கல்லுக்கு போவாங்க கூலர் இருக்கா நல்லா இருக்கு குடிப்போம் கல்லு கோபுரத்துக்கு போறவன்னு சொல்ல ஆள் இருக்கா மூலிய பார்த்து திரி போட்டு திரிச்சேன் கல்லு கோபுரத்துக்கு வரீங்க அப்புறம் டீசெண்டா போறோம் இந்த விடிய காலம் விடிய சாப்பிட்டு இருப்பாங்களோ தெரியாது எனக்கு தெரியும் போனாவது கல்லு குடிச்சிட்டு கையா விட்டு போன வரலாறு கேள்விப்பட்டிருக்கீங்களா இன்னைக்கு போக உண்மையா இந்த ரோட் வந்தது இல்லை அப்புறம் நான் முன்ன பின் இதுல சேர்ச் இருக்கு இளவாலை ரோமன் கத்தோலிக்கு ஆண்கள் பாடசாலை முன்னே காட்டுங்க ஓகே இஞ்சால சேர்ச்ச காட்டையில இது என்னப்பா இது அது வந்து ஹோலி ஃபேமிலி கான்வென்ட் போட்டிருக்காங்க இளவாலை 1996 36 வரைக்கும் மட்டும் இந்தியாவில் பிரம்மாண்டமான சேர்ச் ஒன்று இருக்கு இங்கே வந்திருக்கீங்களா ப்ரோ தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு இதுல எல்லாம் வந்து சரி அப்படியே போய் கொண்டதுனால இந்த சேர்ச்சையும் அப்படியே காட்டிடுவோம் உங்களுக்கு அப்படின்ட்டு இந்த இடத்துல நிப்பாட்டி இருக்கிறோம் இதில் பாருங்க ஒரு பிரம்மாண்டமான சேர்ச் ஆனால் இப்போ வந்து புதுசாக காட்டியிருக்கணும் போல இருக்குது அதே மாதிரி இந்தியாவில் பக்கத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் ஸ்கூல் போல் இருக்குது இதில் இந்த கோயில் அடியில் ரெண்டு பாக்கிகள் தெரியும் இதெல்லாம் பாருங்கள் அந்த காலத்து பழைய அந்த மணிக்கூட்டு கோபுரம் மாதிரி இருக்குது அதாவது மணி ஓசை கோபுரம் அதே மாதிரி உள்ளுக்கெல்லாம் போகலாம் போல இருக்குது ஆனால் இப்போ எல்லாமே பூட்டி இருக்குது அந்த இதை நீங்கள் பார்த்துருப்பீங்களா அதில் ஒரு சேர்ச் மாதிரி இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுவும் சில ஸ்கூலோ தெரியல இப்போ இதெல்லாம் வெளிக்கிடும் பாட்டு ஐயா ஒரு ஆள் இதில் நிற்கிறார் ஐயா
இந்த கல்லு கடை எங்க இருக்குயா? இதால நேரா போகுவோம். அந்த அதுல ஒரு தொங்கல்ல ஒரு வாகனம் வருது. இங்க சைடுல. வாங்கலாம் கல் அடிப்போம். நாங்க வீடியோ வச்சுக்கிறீங்க. வாங்க உங்களோட பம்பல. நாங்க குடிக்க போயில. ஐயாண்ட கையில பாத்தீங்களா மோதிரங்கள் அப்பா நேருப்பா. எல்லாம் இருக்கிறது நாங்களாயிருப்போம். அதான் உண்மையான விஷயம். நம்மள போயிட்டு வரோம். வாங்க வாங்க. சரி. ஐயாண்ட கையில மோதிரங்களை பாத்தீங்களா சூப்பரா இருக்காரு ஐயா. ஐயா அந்த பழைய காலத்து அதான் ராஜ வாழ்க்கை வாழுவாங்க அந்த காலத்துல அப்படி ஒரு வாழ்க்கை. ஆனா அப்படி குடிக்கிற இல்ல தம்பி சிம்பிள் இருக்காது. அது வீடு கட்ட வச்சிருந்தோம். அதான் கேட்டேன், இல்லாட்டி கேட்டிருக்க மாட்டேன். ஒரு 6 மகன்காரன் பார்த்துட்டு குழம்பிடுவாங்க. அதான் இங்க பக்கத்துல இருக்கிறது ஒரு பம்பளா இருக்கு. நாங்கள் இப்படியான அனுபவம் வரையில இல்ல. அப்படி சில வேளை நல்ல பம்பளான ட்ரைவ் பண்ணா அதை தம்பி போ போயிட்டு அவரும் பம்பளான ட்ரைவ் தான் சரி வரையில எடுத்துட்டு போறேன். பெண் இதுல போய் விடது பக்கம் திரும்ப வேண்டாம் இல்லைண்ணா மறந்துட்டோம். அங்க போகணுமா? இங்க இருக்கு ஒன்று தவறன இந்த இருக்கு எப்படி முன்னுக்கே காரணி பாட்ட போறோம் பாக்குறவங்க தம்பியாக்கள் இங்கே விட்டுட்டு இதாக்குறாங்க. இல்ல சைட்ல விடுவோம். சைட்ல விடுவோமா? சைட்ல விடுவோம். சைட்ல விட்டுட்டு கல்லு தவறனைக்கு நாங்கள் போறோம். அந்த அனுபவத்தை சைட்ல விட்டுட்டு உள்ளுக்குள்ள போய் அவைகளுக்கு காட்டுறோம். அவையில எங்களோட வர்ற மாதிரி கூட்டிட்டு போகணும். அது சரி. அது ஜெசி ப்ரோ ரைடர் ஆயிட்டேன். விட ரைட் பழகிட்டோம். பைக் வர்ற மாதிரி ஒற்றை விரல்ல வச்சு திருப்புறேன். ஆனா இதுவும் பவர் ஸ்டேரிங் இல்லையா? ஆயில் ஸ்டேரிங். ஆனா ஓகேயா இருக்கு. நாங்களே பாருங்க எங்கட ராசாத்தியே இப்படி ஒற்றை விரல்ல திருப்புற அளவுக்கு வருவா. ஒற்று ஹாலா வேற பவர் ஸ்டேரிங் வச்சாதான் வேற. சரி வந்துட்டு மைக் ஒரு பிரச்சனை. எங்க போறீங்க? எங்க கல்லு தவறல எப்ப இது விப்பினம் கூல் இப்ப வருமா? எத்தனை மணிக்கு? 10 மணிக்கா 9 மணிக்கா? 10:30 வரும். எங்க போறீங்க? அடிச்சிட போறீங்க? ஐயா தோட்டத்துக்கு போய் கொண்டிருக்காரு போல இருக்கு. இனிதான் வேலைக்கு போறாரு. போயிட்டீங்க? கல் அடிக்க இல்லையா? அடிச்சுதான் 60 கல் வர இல்லையா? ஐயோ எத்தனை மணிக்கு வரும்? சரி இப்ப தவறனைக்குள்ள நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். இந்த மிஸ்ட்ரியான அனுபவத்தை ஆனா வெளியில ஒரு இடம் பெருசா காட்சிப்படுத்தல. இதுக்குள்ள தவறனை இருக்குதானே அது கூழ் இருக்குன்னு காட்சிப்படுத்தல ஓட கூழ். அது கல்லும் கூழும் அடிச்சா அது ஒரு தனி இது. ஒரு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. சரி ஒரு வீடியோல பார்த்துருந்தேன். 2 கல்லு போதிலும் ஒரு கூழ் அடிச்சா நல்லா போகும். நல்லா கிளீன் பண்ணணும். அதான் அந்த பூச்சிகள் எல்லாம் கொள்ளுமென்னு சொல்றோம். இப்போ சின்ன பிள்ளைல வயசுல கொஞ்சம் கொடுக்கணும். இதில் பாருங்க ஃபுல்லாகவே அடைச்சிருக்கு கல்லை தவறுன்னு. பெரும்பாலும் கூட ஊரில் இருக்கீங்கள போகிறே இல்லை. சரி அலஸ்டிம் ப்ரோ நம்பிக்கையில் வந்திருக்கோம். அடிச்சு அனுப்புறாங்கள தெரியல. நீங்கள் இதெல்லாம் பொடி எங்கள் இதில் எடுத்தாங்க. சரி இங்கே வர ஒரு டீம் ஒன்று நிற்கணும். கூழ் எத்தனை மணிக்கு? கூழும் வருமா? 10:30 வருமா? ரைட். அந்த கூழ் கொண்டுறதுக்கு அந்த ஐயா இது ஒரு புலாவ் ஒன்று தராங்க. புலாவில் குடிக்கிறேன். இந்த கூழ் குடிக்கிறதுக்கு மட்டுமேண்டு வழியாக கணக்கு பேர் வந்து இந்த இடத்துல வந்து நிற்கிறார். ஐயா தான் கூழ் வைக்கிறார். இந்த புலாவில் தான் கூழ் கொடுக்குறாரு. ஐயா எவ்வளோ காலமாக செய்கிறீங்க புலா? இங்கே கூழ் 1 வருஷமாக போகுது. உங்களோட கூழ் வந்து பெரிய வெளிநாட்டு லெவலில் ஃபேமஸாக இருக்காம். அதுக்காக நாங்கள் இங்கே வவுனியாவிலேருந்து வந்துக்கிறோம் உங்களோட கூழ் குடிக்கிறேன். இப்போ இது முடிய எடுத்து கொண்டிருப்பீங்களா? ஒரு நாள் ஒரு வாலியா இல்லை அடுத்தடுத்த முடிய வந்து கொண்டே இருக்கு. ஒரு வாலி காணாது. அதில் ஒரு 10-15 தானே வேறு. வேறு லெவல். சரி நாங்கள் லைனில் வந்துட்டோம். ஒரு கூழ் வந்து 250 ரூபாய்க்கு ஐயா கொடுக்குறாரு. ஐயா எத்தனை கூழ் ஒரு நாளைக்கு போகும்? சரி அது வாரத்தை பொறுத்து அனுபவம். இது முடிஞ்ச அப்புறம் திருப்பி எடுத்துட்டு வருவீங்களா இல்லை அப்படி அப்போ முடிஞ்சிருமா? எடுத்துட்டு வருவீங்க. போட்டு 10 மணிலேருந்து நாங்கள் கூழ் குடிக்கலாம். 2 மணி மட்டும் இருக்கும். ஞாயிறு மட்டுமா? ஞாயிறு இந்த லீவு நாள்
വലിയ മീനാണെങ്കിലും ഞാനും വരും. ரைட் இதில் நண்டு இறால் மீன் வாசம் வாசம் தான் வாசம் தூக்குது ஃபுல்லாக லைட்டாக நல்ல முருங்கை இலை எல்லாம் போட்டுக்கணும் அந்த முசுட்டை அது இதெல்லாம் போடுறீங்களா 5 இருக்கு எல்லாம் வந்து இதான் நல்ல மூலிகை கடல் உணவு என்ன போடுறீங்க கடல் உணவு கடல் நண்டு இறால் மீன் என்ன கடுமையான சூடாக இருக்கோ இந்த உரைப்பு இருக்கே வேறு லெவல் ப்ரோ அந்த உடப்பு அந்த மாதிரி இருக்குது ஒடியல் மனம் வந்து தூக்குது அது நல்ல கடல் உணவுலாம் நல்லா போட்டிருக்கு அதுன்ற இது வந்து இருக்குது யாழ்ப்பாணம் மண்டு வரைக்கும் கடல் உணவு வந்து ஃபேமஸ் அதில் எல்லாத்தையும் போட்டு அப்படியே செய்கிறதான் கூழ் யாழ்ப்பாணத்தில் கட்டாயம் பிறகு நீங்கள் இந்த கூழை வந்து டேஸ்ட் பண்ணுங்கள் அதுவும் இப்படியான முறையில் வந்து டேஸ்ட் பண்ண கிடைக்காது புலாவில் ப்ரோ பாவனையோட பார்க்குறதே இங்கே கொடுத்து வச்சிருக்கோம் எல்லாரும் ஜம்மி அந்த மாதிரி இருக்கும் மேம் சில இடங்கள்ல அந்த ஒடியல் மாவை தனியாக போட்டு இதாகி வச்சுருப்போம் இதில் அந்த புல் இதுவுமே அடிக்குது முருங்கையிலேண்ட வாசம் அடிக்குது மற்ற மீன் வாசம் நண்டுன்ற வாசம் எல்லாமே அடிக்குது கணக்க மீன் எல்லாம் போட்டு அதுண்ட இது தெரியுது வேணுங்க மச்சம் இது எவ்வளோ ஆகலாமா கூழ் காய்ச்சிங்க 8 மாதம் 8 மாதமா தான் என்னென்னு உங்களுக்கு இது செய்யணுமென்ற எண்ணம் வந்தது இங்கே நான் வித்தால் கல் வரைஞ்சாகரம் ஒரு வருவாடாகினாரு வந்து கல்லை குடிச்சிட்டு போகிறதுக்கு பதிலாக ஒரு கூலையும் மித்தம்னா அதில் ஒரு வரவேண்டு தொடங்கினது யார் நீங்கள்லாம் காய்ச்சிடா இல்லை வீட்டுக்கார காய்ச்சி தருவார் வீட்டுக்கார காய்ச்சி தரணும் அப்போ அவையில கொஞ்சம் பரவாயில்லை எல்லாம் இருக்கணும் காய்ச்சி கொண்டு நான் வீட்டு போய் எடுத்துட்டு வரேன் மிச்சம் முழுக்க நான் அந்த பிளாக் வேணும் இப்போ வந்து இதில் மிஞ்சினா என்ன செய்வீங்க மிஞ்சாது எப்படியும் விற்கும் பின்னதான் கொண்டு இனி கூட போடலாம் என்ன வந்து தேடி வர்றாங்க இப்போ எனக்கே வந்து இவர் வவுனியால இருந்து வர்றாரு அந்த கிழங்கு கூட பார்த்தா ஒரு நேரம் இப்போ பார்த்தாங்க ரைட் ரைட் அந்த ஆட்டோவில் வரோன்னு சொன்னால் அங்கே போய் குடிக்கணும் நான் கைதடி தான் குடிக்கலாம் அப்போ இங்கே வருவோன்னு கைதடி அங்கே அந்த வண்டி இது கூழ குடிச்சு பார்ப்போம் அது அப்புறம் கைதடி கூழ அப்படின்னு என்ன ஐயா என்ன ஒழுகுது ஐயா கோயில் குடிச்சு பார்ப்போம் என்ன ஐயா நல்லா தான் இருக்கும் நினைக்கிறோம் பார்ப்போம் என்ன போயிட்டு ஐயா கொஞ்சம் காணா மற்றபடி நல்லா கிடக்கு ஐயா இதுக்கு முதல்ல எங்கே குடிச்சிருங்க கைதடியில் கைதில் குடிச்சிருக்காங்க ஐயா அது கோயில் பரவாயில்ல நல்லா இதெல்லாம் போட்டுருக்காரு கடல் நல்லா போட்டுருக்காங்க நண்டுகள் நீங்களே எப்படி கேள்விப்பட்டு வந்துருங்களா இது இங்கே இப்போ நாங்கள் கீரிமலைக்கு வந்தாங்களோ அது வந்த இடத்துல கேட்டு கேள்விப்பட்டு வந்தாங்க கோயில் கூழ் கொடுக்குறாங்க நல்லா இருக்குன்னு சொல்லி அதான் வந்தாங்க கோயிலில் சொன்னவையா இப்போ கீரிமலைக்கு இப்போ அந்தரடி வந்தாங்க அந்தரடி வந்த இடத்துல இப்போ கொடுக்குறேன் அப்புறம் வேன் எடுத்து இங்கே வந்தாங்க எல்லாம் குடிப்போம் சரி சரி ஜலமாக இருக்கு ஒரு ஆள் தண்டை வாழை நடக்குது இந்த கூழுக்கு இந்த சின்ன நண்டுகள் எல்லாம் போடணும் பெரிய நண்டு போடுறத விட குழு சின்ன நண்டு தான் எடுத்து போடணும் எல்லாம் அமைஞ்சா அப்படியே வந்துடுங்க முடிய கடிச்சு நண்டா அப்படியே சாப்பிட்றீங்களா கையையும் கடிச்சு போடாங்க நண்டை கடிக்கிறேன்னு கையை கடிச்சு நல்ல கடுமுறைப்பாக இருக்கு அதே மாதிரி அதில் கொஞ்சம் பேர் வந்து குடிச்சு கொண்டிருக்கணும் கூடுதலான ஆட்கள் வீடியோவில் வேற விரும்பவில்லை மற்றபடி காட்டி கொண்டிருக்கணும் குடிச்சு கொண்டிருக்கணும் இது வந்து பிளாண்டு பனை ஓலையில் செய்கிறது என்ன ஒவ்வொரு நாள் செய்கிறீங்களா இல்லை சும்மா செய்து வச்சுருந்தா எவ்வளோ காலத்துக்கு இருக்கும் இல்லை ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் செய்திருவீங்க அப்படியே நீங்கள் ஒரு வார்த்தை பாதிக்கிறானே ரைட் ரைட் ஐயா வந்து ஒரு கிண்ணத்தில் அப்படியே போட்டு தருவார் 250 ரூபாய்க்கு நீங்கள் வந்த உடனே வேண்டினீங்கன்னா தான் மீன் எல்லாம் மேலால வரும் போட்டு தருவார் எனக்கு சுடுறதை குடிக்கிற பயப்பட்டால கடைசியா ஓ யம்மி வாக்கவே ஜம்மியா இருக்கு குடிக்க பயமா இருக்கு சுடுபட்டு எனக்கு ஐயோ பயமா இருக்கு ப்ரோ சுடுபட்டு கொஞ்சம் ஆற விட்டு தான் நான் குடிங்க ப்ரோ குடிங்க அப்படியே வாய்க்கல குடிங்க சுட தான் குடிக்கணும் அது தெரியும் ஆமா குடிச்சோடனே ஒரு தூக்கி தலை கேது அந்த இதா இருக்கு நல்லா இருக்கு தடிமண் சூடு என்னது தடிமண்ணுக்கெல்லாம் சூப்பரா இருக்கு என்ன இன்னும் குடிச்சு முடியல நான் முடிச்சிட்டேன் அது சரி
அம்மா என்ன சொல்கிறேன்னு தெரியல. அப்படியே குடிக்கிறது இங்கே குடிச்சு இப்படியே இங்கே ரங்குற வரைக்கும் தெரியுது கூழ் குடிக்க. வந்து ஒரு கூழ் அடிச்சிங்கன்னா மத்தியானம் சாப்பாடு சாப்பிட தேவையில்லை. இப்போ வந்து எங்களுக்கு வயிறு ஃபுல்லாகிட்டு. ஆனால் நிறைய 250 ரூபாய் தாராளம். என்ன மாதிரி குடிக்கணும்னா வந்து ஒரு கையில கூழும் ஒரு கையில கல்லும் அதை குடிச்சு உண்மை கதை. அதுதான் இன்னொரு ருசி கூட. கடுமையா இருக்கு. இதுல என்ன ஒரு விஷயம் என்னன்னா வந்து கூழ் கணக்கு பேர் ஒரு 50-40 கூழ் போயிருக்கும். ஒருத்தர் டைம் வந்து ஐயா என்ன காசு வேண்டே இல்லை. அடுத்த கட்டத்துக்கு கூழும் வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு கூழ் வந்துட்டு அடுத்த கூழும் வந்துட்டு போறாங்க. வந்தோண்டே இருக்கு முடிய வந்து வந்தோண்டே இருக்கும். இப்ப காசு எல்லாமே வந்து நம்பிக்கையில தான். முதல் என்னன்னு சொல்ற கடைகள் மாதிரி சிக்தா ஒண்ணும் இல்லை. அவர் வந்து தண்ட உழைப்புக்கு ஏற்ற மாதிரி கட்டாயமே வந்து சேரும் வேண்டுவாத நம்பிக்கையே வச்சுக்கிறார். நாங்கள் நினைச்சோம் சரி ஒரு வாளி தான் இருக்கும் முடிஞ்சிட மாட்டேன். ஆனால் 2 மணி வரைக்கும் அப்படியே வந்து கொண்டே இருக்கு. சூடாராதோ ஐயா உடனே உடனே இதில் இப்போ பார்த்தீங்கன்னாட்டா அடுத்த கட்டத்துக்கு ஆள் முயற்சி செய்கிறார். அடுத்த கூழ் குடிக்க போகிறார். அது உண்மையிலேயே கூழ் நாங்கள் தேடி பார்க்குறோம். நாங்கள் கூழ் வந்து எங்கே கிடைக்குமாண்டு 1-2 இடத்துல வந்து இப்படி நான் நல்ல கூழ் வந்து தரமான கூழ். சரி ஒரு ஆளுக்குண்டே மத்தியான சாப்பாடு தேவையில்லை. கூழ் குடிக்கிற கூழ் இப்படி மூஞ்சியெல்லாம் பேசிட்டு தலைவருக்கு நல்லாவே இருக்கும். சரி இப்போ பார்த்தீங்கன்னாட்டா நாங்கள் கல் தவறையில் கூழ் குடிச்சு முடிஞ்சது. அப்படியே ரெடி ஆகிட்டோம் இந்த இடத்துல இருந்து. வயிறெல்லாம் ஃபுல் ஆகிட்டேனே. ஆள் 2 குடித்தது என்ன மாதிரி இருந்தது அந்த மாதிரி தடிமெல்லாம் வெட்டி எரிஞ்சிட்டு சொர்க்கம் தெரியும். விட மாட்டாங்க. கல்யாண சாப்பாடு சாப்பிட்றக்காண்டி போறோம். என்னட்டு தெரியாது கூட்டிட்டு போறாங்க. எல்லாருக்கும் சரி இதுல இருக்கட்டும் ப்ரோ. இது நேரா போய்க்க ஒரு வடிவா இடம் தெரியுற மாதிரி இருக்கு. அங்க போயிட்டு போவோம் இருக்கா கடற்கரை இப்படி சைட்டால போனோம்னா கீரி மேல அது கேஸ் எல்லாம் பக்கத்துல பக்கத்துல. ஓகே சமூகம் சொப்பன சுந்தரில் வலிக்கிட்டு கட்டாயம் ஒரு ஏசி ஒன்று போட்டதாமன். இப்படியான டைம்களில் விட்டுட்டு வெளியில் எடுக்கல பயங்கர ஹீட்டாக இருக்கு. ஐயோ ஐயோ ஆனால் சூப்பராக இருக்குது இந்த வியூவை பார்க்கல. அது கொஞ்சம் தூரம் ஓடைக்கல ஓகே. அதே ஏசி வாகனங்களே அப்படி வேறு. ஓ சூப்பராக இருக்கு. ஆனால் இதோட போயிடல. அது இதோட முடிச்சுட்டாங்க. இந்தியாவில் போகிறது ஓகே. இது நட்பு மண் சிறுவர் பூங்கான்ட்டு ஒரு இடம் செய்திருக்கேன்னு சொன்னேன். போட் மட்டும் இருக்குது ஆனால் ஒன்றையும் காணலை ப்ரோ. சரி இப்போ நாங்கள் இதுலேருந்து வெளிக்கிட போகிறோம். எங்கே போகிறோம்? கல்யாண வீட்டுக்கு போகிறோம். இப்போ நாங்கள் அதான் எங்கே போகிறோம்? எந்த ஊருக்கு போகிறோம்? யாழ்ப்பாணம். ஐயோ இந்தியாவில் முன்னூறு கார் இருக்குது. பென்ஸ் போல இருக்கு என்ன ப்ரோ? பா நெருப்பு கார். சரி இப்போ போய்களை தான் இன்னும் ஒரு விஷயம் வேலை கேட்க மாட்ட மாதிரி தோணுச்சு. முதல் சொப்பன சுந்தரி இருந்ததுக்கு இப்போ இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? ஓடக்கூடிய வேற எல்லாம் கலட்டி விட்டா. முதல் வந்து விரைக்க பிரேக் எல்லாம் பிடிக்கல. இப்ப பிரேக் அடிக்கவா? ஆனா நீங்க இதை கேக்குறீங்க. எங்கட இதை கேக்குறீங்க? உங்களோட சப்படத்தை ராசாத்தி. அது இது வந்து எனக்கு இதா இருக்கு. அப்டேட்டா இருக்கா? சாஃப்டா இருக்கா? சாஃப்டா இருக்கு. நல்ல இதா இருக்கு. மெனக்கெட் எல்லாம் செய்துட்டேன். இதுல ஒரு செட் ஒன்று போட்டுனா சரி. டச் இல்ல. டச் ஸ்கிரீன் டிவி பாக்குற மாதிரி. ஹலோ சரி அப்படி இருக்க உங்களோட கார் என்ன வேற? உங்களோட வாகனம் ராசாத்தி மனசுல ராசா வெண்ணிட குத்தா அப்படி பாட்டாவே படிச்சிட்டோம். வாகனம் வந்து பழைய வாகனம் வேணும் எடுத்த நீ கணக்கு பேர் கேட்டவன். எனக்கு என்ன சந்தோஷம் வேண்டாம். இப்ப இவர் வந்து ஒரு விஷயம் சொல்லுவார். நான் எடுத்துட்டேன் ஓகே. இதை விட 2 கார் வந்து நண்பர்களுக்கு எடுத்து கொடுத்துருக்காரு. அப்படியே பாருங்கள. அப்ப எனக்கு சந்தோஷம். விஜயால எல்லாம் பழசண்டாலும் ஓல்ட் இஸ் கோல்ட். அந்த காரத்தை என்னன்னு சொல்றேன். இப்ப வர பொடியை தட்டி பார்க்க சும்மா இது மாதிரி பிளாஸ்டிக் போதும். அடிச்சா உள்ளுக்குள்ள இருக்கு. எங்களுக்கு பெரிய ஒரு இதுவா சீட் பெல்ட் எல்லாம் வச்சிருக்காங்க. நல்ல ஸ்ட்ராங்கான இது வந்து அதை செய்து நல்ல இதா எடுக்கிறோம். அடுத்த மாதம் இருந்தா வந்துட்டு இன்னொரு 20 நாளைக்கு. அப்ப என்ன அந்த பிளான்ல கூட்டிட்டு போவீங்களா? கல்யாண நாட்களுக்கு அலௌட் இல்ல. கல்யாணம் கட்டினாங்க அலௌட் இல்ல. ஒரு பிளான் இருக்கு. அந்த திட்டத்துல வந்து சிங்கிள் பட்ஜெட்லெஸ் மட்டும் தான் அலௌட் இருக்கு. சரி நான் சொப்பன சுந்தரில வரோம். நீங்க உங்களோட வைஃப் கிட்ட ஒரு லெட்டர்
இதுக்கு நான் எந்த பொறுப்பும் இல்லை அப்படின்ட்டு இதுல இதுல எங்க பிரதேச வைத்தியசாலை சங்காடு எட்டு போட்டிருக்காங்க. ரைட், ஓகே. கொஞ்ச நாளைக்கு எங்க ஹஸ்பண்ட பத்திரம் வச்சுக்கொள்ளுங்க, வைஃப் கிட்ட லெட்டர் எடுத்தாங்க, நான் உங்களை சேர்த்துக்கொள்ளும், எந்த பிரச்சனையும் நாங்கள் ஏற்படுத்த மாட்டோம் எழுதி தரோம். இப்போ எங்கால போகிறோம்னு தெரியலை, கூகுள் மேப்பும் பார்க்கல, அலஸ்டிம் ரோட கைட்டின் படி போய் கொண்டிருக்கோம். ஆனால் இந்த மப்பு வைக்க இப்போ யாழ்ப்பாணத்தில் இண்டைக்கெல்லாம் ஓகே. அப்படியே பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டுக்கு போய் வாசல் வரைக்கும் போனான். அதுக்கு அங்கால போகிறது கிடைக்கல, ஒரு அலுவல் வந்தால நான் அதுக்கு போக வேண்டியதாக போயிட்டு அதோட வந்து பார்த்திங்கன்னா அங்கே எல்லாம் போயிட்டு வந்த பிறகு இங்கே அலஸ்டிம்பரோட வீட்டடிக்கு வந்து ஃபுல்லாக நல்ல நித்திர விட்டுட்டோம். யாழ்ப்பாணத்தில் வந்து நான் இன்னும் ஒரு 2-3 நாள் நிற்கிற ஐடியாவில் இருக்கிறேன். உண்மையிலுமே இந்த கூழ் குடித்தது வந்து ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. நீங்களும் யாழ்ப்பாணம் வரைக்கும் கட்டாயம் இந்த இடத்துல இல்லை, நிறைய இடங்களில் வந்து கூழ் விப்பினம் கல் கோஆப்ரேஷன் பக்கத்தில், அந்த கல் கோஆப்ரேஷன் பக்கத்துலன்றதான் கொஞ்சம் உதவியாக இருக்கும் ஒரு சிலருக்கு. ஆனாலும் போனால் நீட்டாக குடிச்சிட்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோ ஏதாவது ஒரு காரணத்துக்கு அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். பாய் மக்களே, பாய்.